ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான கிழங்கு ரொட்டி என்று சொல்லலாம், இல்லாட்டிக்கு மரக்கறி ரொட்டி என்று சொல்லலாம், இல்லாட்டிக்கு உருளைக்கிழங்கு முட்டை ரொட்டி என்று கூட சொல்லலாம். சரியா, நாங்கள் வைக்கிறது தான் பேர் ஃப்ரெண்ட்ஸாக, அதுதான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் கப்பில் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ்ஃபுல்லாக 250 கிராம் நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்ல வடிவாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தோசை மாப்பதத்துக்கு அரைச்சி எடுத்து இந்த கிண்ணத்தில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு பக்கம் வச்சாச்சு. இது இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் சட்டியை வச்சாச்சு. சட்டி சூடானோன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடானோன்னா வெள்ளைப்பூடு உள்ளி இருக்குது தானே, அதில் வந்து ஒரு 4-5 பல்லு சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. இதோட ஒரு துண்டு இஞ்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. போட்டு இது கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயம் இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். பெரிய வெங்காயமும் போடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது. அதால் தான் நான் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை சேர்க்கலாம். சரியா, இப்போ சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடும். இது நல்லா வதங்கி வரட்டுக்கும். டெய்லி நான் புட்டு தானே போடுறேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, புட்டாவே போடுறீங்க அக்கா, இதுகளையும் சேர்த்து வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க தானே. உங்களுக்காகவே நான் மினக்கிட்ட எடுத்து போடுறேன்னு. சரியா, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா, இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருதா, இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படி இருக்கும். சரியா, இதோட மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்க்குறேன். மிளகு தூள் வந்து எங்கள்ட நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் மிளகு தூள். அதால் வந்து நான் ஒரு என்னென்னு சொல்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுறேன். இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டத்தூள் கூட சேர்க்கலாம். உங்கள்ட்ட கட்டத்தூள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்க்கலாம், நல்லா இருக்கும். என்னட்டு இப்போ கட்டத்தூள் இல்லாதபடியாக நான் தனி மிளகாத்தூளை சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 உருளைக்கிழங்கு நல்லா அவிய வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே முதலாவதே உங்களுக்கு காட்டிட்டேன். உருளைக்கிழங்கையும் அவிய வச்சு இங்கே முட்டையும் அவிய வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கை தான் நல்லா அவிச்சு தோல் எல்லாம் உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா வடிவாக இந்த வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்த்து நாங்கள் வதக்கி இருக்கோம் தானே, அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக மல்லியில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மல்லியில் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லீட்ஸ் இருக்குது தானே, லீட்ஸை கூட சின்ன சின்ன நான் வெட்டி போட்டு கழுவிட்டு அதை கூட சேர்க்கலாம் கடைசி நேரத்தில். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெங்காயத்தால் கூட சேர்க்கலாம். நான் இப்போ மல்லியில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இனி இதை நல்ல கிழங்கு ரொட்டி இந்த மரக்கறியெல்லாம் ரெடி ஆகிட்டு இது அங்கால ஒரு இடத்துல வைப்போம். முட்டையும் பார்த்தீங்கன்னா அவிச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இங்கால தோசைக்கல்லை வச்சாச்சு. தோசைக்கல் சூடாகிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல வடிவாக தேய்ச்சி விட்டுட்டு நாங்கள் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தானே, கிரைண்டரில் அடித்து எடுத்து வச்சுருக்கோம் தானே, அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை கணக்காக வார்த்தெடுக்க வேண்டியதான். இப்படி எடுத்துகிட்டு வேக வைக்க தேவையில்லை. இதை மற்ற பக்கம் திருப்பி நாங்கள் வளமையாக தோசை சுடுவோம் அந்த மாதிரியெல்லாம் அவிய வைக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் அப்படியே அந்த அவிஞ்சோன்னு டக்குன்னு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா, மற்ற பக்கம் திருப்பவும் தேவையில்லை, எடுக்க வேண்டியதான். அப்படியே அவிஞ்சு வரும் பார்த்தீங்களா, இப்படி எடுக்கணும். எடுத்து போட்டு உடனே நாங்கள் செய்ய வேண்டியதான். இப்போ நான் அடுத்ததே மாவை ஊற்றிட்டேன். தோசையை ஊற்றி போட்டு இங்கே நான் செய்ய போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறியில் கொஞ்சமாக எடுத்து இந்த நடுவில் வைக்கிறேன். நடுவில் வச்சு போட்டு முட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக கோதெல்லாம் முடைச்சிட்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு முட்டையை 4 துண்டாக இப்படி வெட்டி வச்சுருக்கேன் நீளமாக. அந்த முட்டையில் 2 எடுத்து இப்படி 2 சைட்லேயும் வைக்க வேண்டியதான். வச்சு போட்டு சூட்டோடையே செய்யணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் டக்காண்டு ஒட்டி பிடிக்கும். இந்த பக்கம் ஒரு மடி, அந்த பக்கம் ஒரு மடி. இப்போ வந்து மற்ற பக்கத்தையும் எடுத்து இந்த பக்கம் மடித்து போட்டு இந்த பக்கத்தையும் மூடி இப்படி மடித்து விட்டோம்னு சொன்னால் இப்போ ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் கடண்டு செஞ்சு எடுக்க வேண்டியதான். உண்மைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களோட வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நாங்கள் விரும்பின சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிடலாம். ஆரோக்கியமாகவும் இருக்கும், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும் இல்லையா. அதால் தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதில் நீங்கள் வேறு டிசைன்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யலாம். சரியா, நான் இப்போதைக்கு இது மட்டுமே செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ போதும், அதால் இந்த டிசைனே போதுமெண்டு நான் இந்த டிசைனே செய்கிறேன். இதை வந்து நீங்கள் ரோல் பண்ணியும் எடுக்கலாம், இல்லாட்டிக்கு முக்கோண ஷேப்லேயும் எடுக்கலாம். அந்த கறியை வந்து முக்கோணமாக வச்சுட்டு நீங்கள் முக்கோணமாக கூட மடிச்செடுக்கலாம். நான் இப்படி இந்த மாதிரியே மடிச்செடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி சூட்டோடையே நாங்கள் இப்படி எடுத்தோம்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி டக்குன்னு ஒட்டி பிடிச்சிடும்.
சரியா. அதோட அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடனே அமர்த்தி விட்டால் ஒட்டி பிடிக்கும். நாங்கள் ஆரிஜன்னு சொன்னால் இப்போ எந்த கொஞ்சம் தண்ணியை நினச்சி அதை போட்டாலும் ஒட்டி பிடிக்கும். ஆனால் சூட்டோடையே உடனே ஒண்டை செஞ்சு எடுத்தோம்னா நல்ல வடிவாக இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இனி மறுபடியும் இங்கால தோசைக்கல்லை வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு வடிவாக எல்லா இடமும் துடைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தானே, அதில் ஒண்டொண்டா எடுத்து வைக்க வேண்டியதான் தோசைக்கல்லில் வச்சு நல்ல வடிவாக அப்படியே சுட்டெடுக்க வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வீட்டிலேயே நாங்கள் செஞ்சு சாப்பிடலாம். பெருசாக அப்படி இப்படின்ட்டு சாமான்கள் எல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நாங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் சுட்டு மற்ற பக்கம் சுட்டு அதுக்கப்புறம் சைட் பக்கத்தையும் இந்த மாதிரி நாங்கள் இந்த கரண்டியால் அப்படியே பிடிச்சோம்னா சைட்லேயும் அப்படியே சுடுபட்டு வந்துடும். பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம். அதுக்கப்புறம் நான் நிப்பாட்டியும் வச்சேன். அப்போ இந்த பக்கம் அவியும் தானே, அதால் தான் அப்படி எல்லா பக்கம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஆக கன நேரமெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, ஏன்னா மாவெல்லாம் நாங்கள் கரைச்சி குழச்சி கொண்டு நிற்க தேவையில்லை. கிரைண்டரில் போட்டாச்சு, அடித்தாச்சு, எடுத்தாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் மாற்றி இப்படியே சுட்டெடுக்க வேண்டியதான். சுட்டெடுத்தோம்னா சூப்பரான கிழங்கு ரொட்டி ரெடி. நான் ஏற்கனவே ஒன்று சுட்டாச்சு. ஒன்று சுட்டு அதை சாப்பிட்டு தான் மற்றதில் சுட்டு கொண்டிருக்கேன். ஏன்னா எனக்கும் பசிக்கும் தானே, அதனால தானே, ஏன்னா பொறுமை இல்லை தானே. செவ்வ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி வேலையில் அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா பிடிக்கும். பார்த்தீங்களா, இந்த சைட்லேயும் போடணும். அதுக்கப்புறம் மற்ற பக்கம் அந்த பக்கத்தையும் நான் அப்படியே மாற்றி அப்படியே சுட்டு எடுக்கிறேன். இந்த பக்கம் மற்ற பக்கம் அதுக்கப்புறம் நிமித்தி போட்டு இந்த பக்கம் அப்படியே நல்ல வடிவாக பொறுமையாக அப்படியே சுட்டு எடுக்க வேண்டியதான். ஒரேடியாக அடிக்க கூட சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரேடியாக அப்படியே நீட்டுக்கும் வச்சு கூட சுடலாம். நான் ரெண்டாக வச்சு சுட்டு எடுக்கிறேன். சரியா, இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கம் மற்ற பக்கம் இப்படி பொறுமையாக மாற்றி இப்படியே சுட்டெடுத்தா சூப்பரான கிழங்கு ரொட்டி என்று சொல்லலாம். இல்லாட்டிக்கு மரக்கறி ரொட்டி என்று சொல்லலாம். இல்லாட்டிக்கு வேறு என்று சொல்லலாம். உருளைக்கிழங்கு முட்டை ரொட்டி என்று கூட சொல்லலாம். நாங்கள் வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பேர். சரியா, என்ன பேர் எங்களுக்கு விருப்பமோ அதை வைக்க வேண்டியதான். உங்களுக்கு ஒரு கரண்டியால் இப்படி எடுக்க சுட்டுச்சுன்னா அப்படி இன்னொரு கரண்டியை உதவிக்கு எடுக்க வேண்டியதான். இன்னொரு ஆள் துணைக்கு எடுத்துட்டு இப்படி பிடிச்சிக்கொண்டு வடிவாக எல்லா பக்கமும் சுட்டு எடுக்க வேண்டிய. ஏன்னா இதுக்கு நிறைய பொருட்களே தேவையில்லை. வீட்டில் வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் அதெல்லாம் நார்மலாக எப்போவுமே எங்களோட வீட்டில் வளமையாக இருக்கிறது தான். அதுகளை வச்சே நாங்கள் செய்ய வேண்டியதான். மாவும் இருக்குன்னு வளமையாக வீட்டில் நார்மலாக எப்போவுமே இருக்கும். எனக்கு முட்டை வேண்டி வச்ச முட்டையும் இருந்துச்சா டக்குன்ட்டு நான் இப்படி செஞ்சுட்டேன். பெருசாக கஷ்டப்படையெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா பிடிக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. நான் அங்கால ஒன்றை சுட்டு சாப்பிட்டு தான் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் நடக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்கு இல்லையா. அதே மாதிரி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட அப்படியே டீயை குடிச்சு இதே ஒரு கடிச்சு சாப்பிட சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நான் அப்படியே சுட்டு எடுத்துட்டேன். இங்கால பார்த்தீங்களா, இங்கால நான் சாப்பிட்டு தான் எனக்கு வேலை நடக்குது. எனக்கும் பசிக்கவில்லை, ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி வேலையில் பார்த்தீங்களா, இப்படி எல்லா பக்கம் நல்லா வட்டிவாக சுட்டு எடுக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அவங்கள இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்னா பை டேட்டா. பார்த்தீங்களா, செம்மையான கிழங்கு ரொட்டி ரெடி.